பாஜக மட்டும்தான் காரணமா? அன்வர் ராஜா கட்சி மாறியதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல அன்வர் ராஜா யார், அவர் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமானவராக இருந்தார், எப்போ அதிமுக வந்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளத்தில் 1949ஆம் ஆண்டு பிறந்தவர் தான் அன்வர் ராஜா. அண்ணாவினுடைய பேச்சுகளால் ஈர்க்கப்பட்ட அன்வர் ராஜா திமுகவினுடைய மாணவர் அமைப்புகளில் இணைந்து இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் தீவிரமாக கலந்துகிட்டவர். அறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதி தலைமையிலான திமுகவில் இருந்து பிரிந்த எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய போது எம்ஜிஆருடைய தலைமை ஏற்று அந்த கட்சியில் இணைந்து பணியாற்றியவர் தான் அன்வர் ராஜா. இப்போ எங்கே தொடங்குது? அண்ணாக்காக திமுகவில் இணைகிறாரு, எம்ஜிஆருக்காக அதிமுகவில் போகிறாரு. திமுக உடைந்து அதிமுக பிரியும் போது அப்போது அதிமுகவில் சேர்ந்தவர் தான். தொடக்கத்தில் அதிமுக உருவாகும் போது சேர்ந்தவர் அன்வர் ராஜா. மதுரையில் நடந்த எம்ஜிஆருடைய மன்ற மாநாட்டில் அதிமுகவினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் அன்வர் ராஜா. அமைச்சர்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருந்த குழுவில் அமைச்சர் பதவியில் இல்லாத 2 பேர் நியமிக்கப்பட்டாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் யாருன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, இன்னொருத்தர் யாருன்னா அன்வர் ராஜா. அதிமுக அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாவிற்கும் இணையாக ஆட்சி மன்ற குழுவில் நியமிக்கப்பட்டவர் தான் இவர். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டாக பிரிந்த நிலையில் எம்ஜிஆருடைய மனைவி ஜானகியின் அணியில் இணைகிறார். 1989 நடந்த சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ஜானகி அணியின் சார்பில் இரட்டை புறா சின்னத்தில் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் திமுக வேட்பாளரான MSK ராஜேந்திரன் கிட்ட தோல்வியை தழுவுறாரு அன்வர் ராஜா. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் அன்வர் ராஜாவுக்கு போட்டியிட வாய்ப்பளித்த ஜெயலலிதா அந்த தேர்தலில் வென்ற அன்வர் ராஜாவுக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பதவியும் அளித்து அழகு பார்த்தார் ஜெயலலிதா. அமைச்சராக இருந்தபோது அன்வர் ராஜா மீது பல புகார்கள் வந்தும் கூட அதை எல்லாத்தையும் புறந்தள்ளி அன்வர் ராஜாவுக்கு ஆதரவளித்தார் ஜெயலலிதா. இதனால் ராமநாதபுரம் மாவட்ட அதிமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கினார். 2016 சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற மணிகண்டன் அமைச்சரானார். அவரது வருகைக்கு பிறகுதான் பிரச்சனையே தொடங்குது. அவர் வருகைக்கு பிறகுதான் அன்வர் ராஜாவினுடைய அரசியல் செல்வாக்கு சரிவடைய தொடங்குகிறது. மூத்த அரசியல்வாதியாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த அன்வர் ராஜாவை அமைச்சரான இருந்த மணிகண்டன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பொருட்டாகவே கருதலை. இதனால என்ன ஆகுது அப்படின்னா 2 பேருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனைகள் அப்படிங்கிறது எழத் தொடங்குது. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு மணிகண்டன் தரப்பினுடைய டார்ச்சர்கள் இன்னும் அதிகரித்தது. இந்த சரிவினை ஈடுகட்டவும் தன்னை ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக நிறுத்தி கொள்ளவும் எண்ணிய அன்வர் ராஜா நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு கொண்டு வந்த முத்தலாக் சட்டத்தை கடுமையாக எதிர்த்து பேசினார். முத்தலாக் மசோதாவை கொண்டு வந்த பாஜகவினரை கடவுள் தண்டிப்பார் அப்படின்லாம் பேசினார். இதனால அதிமுகவுக்குள்ளும் குழப்பம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த நிலையில தான் அடுத்து வந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் அன்வர் ராஜாவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. இதனால எடப்பாடி தலைமை மீது வருத்தத்தில் இருந்த அன்வர் ராஜா தன்னுடைய ஆதரவை சசிகலா பக்கம் திரும்பினார். அதிமுகவில் இருந்து கொண்டே சசிகலாவை கட்சியில் சேர்க்கணும், கட்சிக்கு ஒற்றை தலைமை வேண்டும் அப்படின்னு குரல் உயர்த்தினார். இதனிடையே தான் எடப்பாடி பழனிசாமி குறித்து தன்னுடைய ஆதரவாளர் ஒருவர்கிட்ட ஒருமையில் பேசிய ஆடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து 2021 நவம்பரில் அன்வர் ராஜா அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட காலத்தில் அன்வர் ராஜா என்ன பண்ணுறாரு, திமுகவில் சேரப்போவதாக பல முறை செய்திகள்லாம் வெளியாச்சு. அப்போது எல்லாமே நான் என்றைக்கும் அதிமுக தொண்டனாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி வந்தார். அதற்கு பலனாக தான் எடப்பாடியுடன் ஏற்பட்ட சமாதானத்தை தொடர்ந்து 2023 மீண்டும் கட்சியில் சேர்த்து கொள்ளப்பட்டார் அன்வர் ராஜா. அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்ட அன்வர் ராஜாவை தென்காசி தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி அமைப்பு பொறுப்பாளராகவும் நியமித்தார் எடப்பாடி பழனிசாமி. தலைமையினால் அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அன்வர் ராஜாவை மாவட்ட செயலாளர் MA முனியசாமியும் அவருடைய ஆதரவாளர்களும் மதிக்காத ஒரு நிலையே இருந்துச்சு. கட்சி கூட்ட அறிவிப்பு மற்றும் விளம்பரங்களில் அன்வர் ராஜாவுடைய பெயருக்கு உரிய இடம் தரது கிடையாது. சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ் நாளிதழுக்கு பேட்டியளித்திருந்த அன்வர் ராஜா கடுமையாக பாஜக விமர்சித்து பேசியிருந்தார். இதனால் பாஜகவினுடைய எதிர்ப்புக்கும் ஆளானார். அந்த பேட்டி கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவதாக பாஜக புகார் எழுப்பியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுக மீது அதிமுகவின் முதுகில் ஏறி சவாரி செய்து கொண்டு தமிழகத்தில் காலொன்ற பாஜக முயற்சிக்கிறாங்க, அது ஒருபோது நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இது பிரச்சனையான பிறகு எடப்பாடிக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தியதாகவும் இதனால அன்வர் ராஜாவை எடப்பாடியை கண்டித்ததாகவும் சொல்லப்படுது. அதிமுகவில் சிறுபான்மை மக்களுடைய முக்கிய முகமாக விளங்கிய அன்வர் ராஜா அந்த சமுதாய மக்களிடையே மதிக்கப்படக்கூடிய அரசியல் பிரபலமாக இன்னைக்கும் இருந்து வரார். அப்படி இருந்தும் அவரது கருத்துக்கு அதிமுக தலைமையில் உரிய இடம் கொடுக்கப்படலை. சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்து வரக்கூடிய அன்வர் ராஜா இதனால இதை அவரால் ஏற்றுக்க முடியல. இதனால கட்சி தலைமையின் மீது கடும் மனு வருத்தத்தில் இருந்து வந்திருக்காரு அன்வர் ராஜா. இந்நிலையில தான் சுமார் அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக தான் பயணித்த அதிமுகவில் இருந்து விலகிய அன்வர் ராஜா நாட்டின் பல்வேறு கட்சிகளை அழித்த கட்சியான பாஜக விரைவில் அதிமுகவை அழித்துவிடும், அண்ணாவின் கருத்தியலுக்கு எதிராக உள்ளவர்களுடன் கூட்டு வைத்துள்ள அதிமுக இப்போது பாஜகவின் கைகளில் சிக்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லி திமுகவில் ஐக்கியமாக இருக்கார். அவருடைய இந்த முடிவு அதிமுகவுக்கு பின்னடைவா அல்லது அன்வர் ராஜாவுக்கு பின்னடைவா அப்படிங்கிறத வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நமக்கு தெரிய வந்துடும். பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏற்கனவே பலமுறை எதிர்கட்சிகள்லாம் அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, பாஜகவோட கூட்டணி வைத்திருப்பதன் மூலமாக அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது, ஆட்சியில் பங்கு அப்படின்னு பாஜக உறுதியாக பேசி வரக்கூடிய அளவுக்கு அதிமுக பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ரெண்டாவது, பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தது அதிமுக சேர்ந்தவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லை, கட்சிக்குள்ளே சில குழப்பங்கள்லாம் இருக்குது, அதிருப்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வருது. அதில் மிக முக்கியமாக தென் மாவட்ட முகமாக அறியப்பட்ட அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்திருக்கார் அப்படின்னா இன்னும் சில முக்கிய நபர்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தடுத்து சில விக்கெட்கள் விழுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இதே காரணம் காட்டி பாஜக அதிமுக கூட்டணியை காரணம் காட்டி அதிமுகவிலிருந்து விலகி மாற்று கட்சிகளுக்கு வேறு கட்சிகளுக்கு போகிறதுக்காக சில முக்கிய நபர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான நேரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சறுக்கலா அல்லது இந்த சறுக்கிலிருந்து மீண்டு அதிமுக அப்படிங்கிறது அதை சவாலாக மாற்றி அதில் வெற்றி பெறுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். இன்னும் யார் என்னென்ன முக்கிய தலைவர்கள் அதிமுகலேருந்து முக்கிய நபர்கள்லாம் விலகி போகிறாங்க அப்படிங்கிறத, ஒருவேளை விலகிறாங்களா இல்லை அது வெறும் வதந்தி தானா செய்தி தானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும்.